தொடர்ந்து சென்னை ஜாஃபர்கான்பேட்டையில் கணவர் பாலகிருஷ்ணலால் வெட்டி கொல்லப்பட்ட சந்தியாவின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட அந்த சம்பவம் தற்போது அவருடைய உடலானது அவருடைய உறவினர்களுக்கு கொடுக்கப்படுவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்கள் என்ன, விரிவாக பதிவு செய்யலாம். மிகவும் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமான ஒரு கொலை சம்பவமாக அந்த சந்தியா என்ற பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் இப்போது பரபரப்பாக பேசுகிறது. கடந்த ஜனவரி 21 பள்ளிக்கரணை குப்பை மேட்டில் கிடந்து ஒரு பெண்ணுடைய கை கால்கள் மட்டும் கண்டெடுக்கப்பட்டது. அதில் உள்ள அடையாளங்களை வைத்து தொடர்ந்து துப்பு துளக்க முடியாமல் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்த நிலையில அதில் ஒரு திருப்பமாக சந்தியாவுடைய கணவர் பாலகிருஷ்ணன் தான் அந்த பெண்ணை கொலை செய்தது தெரிய வந்தது. உடனடியாக ஜாஃபர்கான்பேட்டையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் வைத்து பாலகிருஷ்ணனை பள்ளிக்கரணை தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதில் பல அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் தகவல் எல்லாம் வெளியாகியது. அப்போது குறிப்பாக பாலகிருஷ்ணன் கொடூரமாக சந்தியாவை கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி சாக்கு மூட்டையில் கட்டி அங்க இருக்கக்கூடிய குப்பை தொட்டிலும் ஈக்காட்டு தாங்கல் பகுதியில் இருக்கக்கூடிய கூவம் ஆற்றங்கரை ஓரத்திலும் அந்த உடல்களை எல்லாம் வீசியது விசாரணையில் தெரிய வந்தது. பாலகிருஷ்ணன் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அப்போது சந்தியாவுடைய மற்ற கால்களுடைய ஒரு பகுதியும் உடலுடைய மற்றொரு பகுதியும் கண்டெடுக்கப்பட்டது. தொடர்ந்து பாலகிருஷ்ணனிடம் நடத்திய விசாரணையின் போது தன்னுடைய மனைவிக்கும் தனக்கும் ஏற்பட்ட அந்த ஒரு தகராறின் அடிப்படையில் தான் இந்த கொலை வாக்குமூலத்தில் ஒப்புக்கொண்டார். மேலும் சந்தியாவுடைய தலையும் உடலில் மற்றொரு பாகமும் தொடர்ந்து பள்ளிக்கரணை போலீசார்கள் அந்த குப்பை மேட்டு பகுதியில் தேடி வந்தார்கள். ஏனென்றால் பாலகிருஷ்ணன் அப்போது வாக்குமூலத்தின் போது குப்பை மேட்டில் தான் மீதி பாகங்களை வீசியதாக தெரிவித்தார். தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு மேலாக பள்ளிக்கரணை போலீசார் அந்த தலைப்பகுதி மற்றும் கிடைக்காத உடலின் மற்றொரு பகுதியும் தொடர்ந்து தேடி வந்த நிலையில இதுவரை அந்த தலைப்பகுதியும் உடல் பாகமும் கண்டெடுக்கப்படவில்லை. கண்டெடுக்கப்பட்ட பாகங்கள் அனைத்தும் உடல் பாகங்கள் அனைத்துமே ஏற்கனவே ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உடற்கூறு பரிசோதனைக்காக வைக்கப்பட்டது. பாதுகாப்புக்கான அந்த உடற்கூறு செய்வதற்காக அந்த சவக்கடங்கள் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தது. தலைப்பகுதியும் உடல் பகுதியும் கண்டெடுத்தால் ஒட்டுமொத்தமாக அது உடற்கூறு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று ஏற்கனவே காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில இதுவரை சந்தியாவுடைய தலை மற்றும் உடல் பாகங்கள் மற்றும் கிடைக்காத உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்படாததால் ஏற்கனவே கண்டெடுக்கப்பட்ட பாகங்களை மட்டும் தற்பொழுது இன்றைய தினம் பிற்பகல் 1 மணி அளவில் உடற்கூறு செய்து அந்த பாகங்களை மட்டும் பள்ளிக்கரணை போலீசார் சந்தியாவுடைய பெற்றோர்களிடம் ஒப்படைக்க இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்றைய தினம் சந்தியாவுடைய உடல் பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து சொந்த ஊருக்கு நாகர்கோயில் தான் அவருடைய சொந்த ஊர், அங்கு அந்த உடலை எடுத்து செல்ல இருப்பதாக சந்தியாவுடைய உறவினர்கள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆசிரியை நிச்சயமாக கோகுல், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கொலை குற்றம் சாட்டப்பட்டவர் அவருடைய தலைப்பகுதி கிடைக்காதனால் இந்த வழக்கில் ஒரு திருப்பு முனையாக இருந்தது. இவருடைய உடல் தான் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பதற்கான அந்த போதுமான சாட்சியங்கள் இருப்பதாக இந்த வழக்கில் தொடர்ந்து அந்த விசாரணையின் போது பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டன. இப்போதும் அவருடைய அந்த தலைப்பகுதி என்பது கிடைக்கப்படவில்லை. இதனால் இந்த வழக்கு அப்படியே நின்று விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது உடற்கூறு ஆய்வுக்கு பிறகு இவருடைய உடல் தான் என்று முழுமையான தகவல் கிடைத்து இந்த அடுத்த கட்ட விசாரணைக்கான விஷயங்கள் நடைபெற இருக்கிறதா கோகுல்? சந்தியா என்ற ஒரு பெண்ணை உறுதி செய்வதற்காக, சந்தியா என்ற பெண் தான் கொலை செய்யப்பட்டிருக்கார் என்று உறுதி செய்வதற்காக தான் மற்ற பாகங்களை தேடக்கூடிய பணியில போலீசார் ஈடுபட்டு வந்தாங்க. குறிப்பாக தலைப்பகுதி கிடைக்காதால் தலைப்பகுதி கிடைத்தால் மட்டுமே சந்தியா என்று உறுதி செய்ய ஆதாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட முடியும் என்று காவல்துறை தொடர்ந்து தலைப்பகுதியை தேடி வந்தாங்க. ஆனால் தலைப்பகுதி இதுவரை கிடைக்கவில்லை. இருந்த போதிலும் பாலகிருஷ்ணன் கொடுத்த வாக்குமூலம், அதே போல பாலகிருஷ்ணன் இருந்து கைப்பற்றப்பட்ட அந்த கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த அருவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அதே போல கண்காணிப்பு கேமரா காட்சிகள் இந்த கொலை சம்பவத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக பார்க்கப்படுகிறது. கண்காணிப்பு கேமராவில் கொலை செய்யப்பட்ட சந்தியாவுடைய உடலை அவர் எடுத்து சென்று குப்பை தொட்டியில் வீசக்கூடிய ஒரு சிசிடிவி காட்சிகளும் பள்ளிக்கரணை போலீசாரிடம் சிக்கியுள்ளது. அந்த பள்ளிக்கரணை போலீசார் இந்த கொலை வழக்கில் அந்த சிசிடிவி காட்சிகளை ஒரு முக்கியமான ஆதாரமாக நீதிமன்றத்துக்கு அளிக்க இருக்கிறார்கள். அதே போல அறிவியல் பூர்வமாக சந்தியாவுடைய உடல் என்பதை உறுதி செய்வதற்காக ஏற்கனவே DNA பரிசோதனைக்காக அவருடைய திசுக்கள் எல்லாம் அனுப்பப்பட்டு அந்த சோதனையான ஆய்வு முடிவுகளும் காவல்துறைக்கு கிடைக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அடிப்படையிலேயே இது சந்தியா என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தலைப்பகுதி கிடைக்காவிட்டாலும்
ஆதாரப்பூர்வமாக இந்த கொலை வழக்கில் பல முக்கிய ஆதாரங்களை காவல்துறை திரட்டி இருப்பதால் தான் தற்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய பாகங்களை அவருடைய பெற்றோரிடம் ஒப்படைக்க இருப்பதாகவும் பள்ளிக்கரணை போலீசார் தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்து தலைப்பகுதிகளை தேடக்கூடிய பணியும் நடைபெறும் என்றும், கிடைத்தால் அந்த தலைப்பகுதியும் ஒரு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்படும். தலைப்பகுதி கிடைத்தால் அது நேரடியாகவே சந்தியா என்பது இந்த கொலை செய்யப்பட்ட பெண்தான் என்று உறுதி செய்யப்படும். இது அப்படி தலைப்பகுதி கிடைக்காவிட்டாலும் மற்ற ஆதாரங்களின் அடிப்படையில் அதற்கான ஆதாரங்கள் காவல்துறை சேகரித்து வைத்திருப்பதாகவும், அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் கொலை செய்யப்பட்ட கொலை குற்றவாளிக்கு நிச்சயமாக தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு நீதிமன்றத்தில் அனைத்து ஆதாரங்களையும் அளிக்க இருப்பதாக பள்ளிக்கரணை போலீசார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஜாஃபர்கான்பேட்டையில் கணவர் பாலகிருஷ்ணலால் வெட்டி கொல்லப்பட்ட சந்தியாவின் உடல் இன்று உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுல் தர கேட்டோம்.